வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.6ல 6th sum பார்க்க போறோம். 6th question, if a is equal to x by x plus 1, b is equal to 1 by x plus 1, then prove that a plus b the whole square plus a minus b the whole square by a divided by b is equal to 2 into x square plus 1 by x into x plus 1 the whole square. அதாவது a உடைய மதிப்பு இது, b உடைய மதிப்பு இது எனில் நம்மளை இதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம முதல் விஷயம் என்ன பண்ண போறோம்னா a plus b the whole square என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். a plus b the whole square நமக்கு இந்த இயற்கணித முற்றொருமைகள் இருக்கு இல்லைங்களா, algebraic identities நமக்கு தெரியும். a square plus 2ab plus b square இல்லைங்களா. அதே மாதிரி a minus b the whole square என்ன அப்படின்னா a square minus 2ab plus b square இதானேங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா addition of this two will be என்ன இருக்கும், இடது பக்கம் a plus b the whole square plus a minus b the whole square will be equal to பாருங்க இதுக்கு ரெண்டுக்கும் போயிருங்களா, ஏன்னா ஒரு ரெண்டு வாட்டி a ஸ்கொயரும் ரெண்டு வாட்டி b ஸ்கொயரும் கிடைக்குமா. so we can take the two outside, so a square plus b square ரெண்ட பொதுவா வெளியே எடுத்து எழுத முடியும். so இந்த இடத்துக்கு பதிலா நம்ம இதை செய்ய முடியும் இல்லைங்களா. அதனால இந்த டோட்டல் லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுக்க போறோம், இதனுடைய இடது கை பக்கம் எடுக்கிறோம். என்ன இடது கை பக்கம் அப்படின்னா a plus b the whole square plus a minus b the whole square by a divided by b, a வகுத்தல் b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், twice a square plus b square by a divided b, இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், a square அப்படின்னா இதனுடைய whole square, b squareனா இதனுடைய whole square. அப்போ 2 into x square by x plus 1 the whole square plus 1 square is 1 by x plus 1 the whole square மேலையும் கீழே என்ன இருக்கும் அப்படின்னா a க்கு x by x plus 1 வகுத்தல் குறி போட்டுட்டு 1 by x plus 1 நம்ம எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா மேல இருக்கிற 2 அப்படியே இருக்கட்டும். பாருங்க இதுக்கு ரெண்டுக்கும் காமன் டினாமினேட்டர், பகுதி ரெண்டும் சமமா இருக்கிறதுனால ஒரு வாட்டி எழுதிட்டு நியூமரேட்டர் கூட்டிக்கலாங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 தொகுதியும் பகுதி x பிளஸ் 1 the whole ஸ்கொயர்னு ஆயிடும். இங்க மேல கீழே என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க அப்படியே கீழே எழுதிக்கலாம். இந்த x by x plus 1 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த வகுத்தல் குறிய இப்ப பெருக்கல் குறி ஆகிட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் சைனா மாத்திட்டு இந்த தலைகீழா திருப்பி வைப்போம்லங்க, எப்படி x plus 1 by 1ன்னு வைப்போம் இல்லையா, இன்வெர்ட் பண்ணிடுவோம். டிவிஷன் சைனுக்கு அப்புறம் ஒரு டிவைசர் வருது, அதை இன்வெர்ட் பண்ணி இப்படி தலைகீழா வச்சுட்டோம். பாருங்க x plus 1க்கு x plus 1 போயிடும். நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா x by 1 2 into x square plus 1 by x plus 1 the whole square அப்படின்ட்டு by x by 1ன்னு இருக்கும். இது அப்படியே தலைகீழா மேல கொண்டு வருவோமா, எப்படிங்க into 1 by x அப்படின்னு கொண்டு வருவோமா. அப்ப இந்த ஃபிராக்ஷன் பாரியும் அடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே பெருக்கிக்கோங்க, இந்த இது மேல 2 into x square plus 1 மேலையும் இந்த x முன்னாடி இங்க வந்துருங்களா, x into x plus 1 the whole square வந்துரும். இதாங்க நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. so which is the right hand side, நம்ம right hand side கிடைச்சிச்சு பாத்தீங்களா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், therefore என்ன எழுதுறோம், கொடுத்திருக்கிற क्वेश्चन அப்படியே எழுதிடுவோம். a plus b the whole square plus a minus b the whole square by a divided by b சமம் 2 into x square plus 1 by x into x plus 1 the whole square, hence proved. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நிரூபிக்கப்பட்டது. Question, Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete it if they work together? ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார், யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாரிங்கிறவர் 4 மணி நேரத்துல ஒரு வேலையை முடிச்சிடுறாரு, அதே யுவன் இவரோட நண்பர் தான், அவர் 6 மணி நேரம் அந்த வேலையே செய்யறதுக்கு எடுத்துக்கிறாரு.
இப்படி தனித்தனியா நடக்கிற விஷயத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா, அதே வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு எது தேவையோ அதை எக்ஸ்னு வச்சுக்க போறோம். பாருங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரமாகவும் கேட்டிருக்காங்க. அதனால இருவரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எடுக்கும் நேரத்தை எக்ஸ் என்க அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அதே இங்கிலீஷ்ல let x be the time taken to complete the work together அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேலை அப்படிங்கிறது வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூமை நம்ம பாடி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா 4 மணி நேரத்துல பெயிண்ட் அடிச்சிருவாரு. சரிங்களா? ஃபுல் ரூமையும் 4 மணி நேரத்துல இப்படி பெயிண்ட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரத்துல இவர் எவ்வளவு பெயிண்ட் அடிப்பார் அப்படின்னா 4ல ஒரு பாகம் அடிப்பாருங்களா? இப்போ இவ்வளவு அடிச்சிருப்பாரா பெயிண்டர் இல்லைங்களா? அப்போ 1 மணி நேரத்தில் பாரியோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 4ல் ஒரு பங்கா இருக்கும் இல்லைங்களா? in 1 hour work completed by பாரி is 1 மணி நேரத்தில் பாரியின் வேலை அளவு என்ன 4ல் ஒரு பங்கா இருக்கும். ஏன்னா இந்த ஃபிராக்ஷனா எழுதும்போது 1/4 எழுதுவோங்களா? அதனால அதே மாதிரி இப்போ அதே ரூம் தான் பாருங்க, அதே ரூம் தான். ஆனா நம்ம இவன் என்ன பண்றாருன்னா 6 மணி நேரம் எடுத்துக்கிறாரு ஃபுல்லா பெயிண்ட் பண்றதுக்கு. அப்போ 6 மணி நேரம் அப்படின்னா இது 6ஆ ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு பண்ணுவார், 2 மணி நேரத்துக்கு இவ்வளோ, 3 மணி நேரத்துக்கு இவ்வளோ, 4 மணி நேரத்துக்கு இவ்வளோ, 5 மணி நேரம், அப்புறம் 6 மணி நேரம் போது கம்ப்ளீட்டா முடிஞ்சு இல்லைங்களா? சோ இப்போ இவர் 1 மணி நேரத்துல கம்ப்ளீட் பண்ற வேலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 1/6 இருக்கும். அதுதான் நம்ம இந்த 1/6 அப்படின்னு எழுதிட்டோம். அளவு வேலை பாருங்க, அதே ரூமை ரெண்டு பேரும் சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குவாங்க அப்படின்னா மொத்தத்தையும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எக்ஸ் மணி நேரம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கும்போது இதை நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸா வகுக்குவோம். அது எத்தனை ஆளையே தெரியாது. ஆனா 1 மணி நேரம்னா அந்த எக்ஸ்ல ஒரு பங்குங்களா? சோ 1/x சரிங்களா? இப்ப அதே ரூமை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெயிண்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை எக்ஸ்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1 மணி நேரத்துல அவங்க செய்யற வேலையோட அளவு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா இதான் 1 மணி நேரம். எக்ஸ்ங்கிறது நம்ம சும்மா ஒரு குத்து மதிப்பா இவ்வளோன்னு பிரிச்சிருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது 1/x 1 மணி நேரத்தில் இருவரும் சேர்ந்து செய்யும் வேலை அளவு வந்து 1/x. சோ இவங்க 1 மணி நேரத்துல ரெண்டு பேரும் செய்த வேலையை நம்ம ஆட் பண்ணிட்டு போறோம் 1/4 plus 1/6. அதே 1 மணி நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை இது 1/x. அப்ப இதுவும் சமம் இல்லைங்களா? அதனால சமம்னு போட்டுட்டோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம், குறுக்கு பெருக்கல் பண்ண போறோம். குறுக்கு பெருக்கல் பண்ண 6 1 6 4 1 4 by 6 4 24ன்னு பெருக்கிட்டோம். சமம் 1/xன்னு கிடைக்குது. So ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 10/24 is 1/xன்னு கிடைக்குது. இது ரெண்டும் இரட்டைப்படை எண்கள். So ஈவன் நம்பர்ஸ் 2ஆல டிவைட் பண்ண முடியும். இது 5 டைம்ஸ், இது 12 டைம்ஸ் அப்படின்னு பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு வேணா இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனா தலைகீழா கொண்டு போவோம் இல்லைங்களா? 1 × 12/5 அப்படின்னு. ஆக்சுவலா எக்ஸ் என்பது பாருங்க நேரம், டைம் டேக்கன் இல்லைங்களா? அப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ 12/5ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது 12 மணி. இது என்ன டைம் டேக்கன் இல்லைங்களா? இது மணி எடுத்துக்கொண்ட நேர அளவு, டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த வொர்க் டுகெதர். அப்ப மணிக்கணக்கு கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது நாம வச்சுக்க போறோம். அப்ப 12 5ஆல வகுக்கணும் அப்படின்னா 12 மணி நேரத்தை 5 சமபாகமாக பிரிக்கணும்னு அர்த்தம். ஸோ 12 hours இல்லைங்களா? அதை 5ஆல டிவைட் பண்ணணும்னா 5 2s are 10. மிச்சம் இந்த 2. அப்ப 2 மணி நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த மீதி 2 வச்சு நீ மீதி எத்தனை நிமிஷம் அப்படிங்கிறது தான் கணக்கிடணும். அதாவது இந்த HMS ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார் அதாவது மணி நேரம், இது மினிட்ஸ் நிமிடம், இது செகண்ட்ஸ் நொடி கணக்கு. அப்போ இதுல இருந்து இதுக்கு மாறணும் அப்படின்னா இன்டூ 60, இதுல இருந்து இதுக்கு போகணும் அப்படின்னா இன்டூ 60, அதே திரும்பி வரணும் அப்படின்னா வகுத்தல் 60 வகுத்தல் 60 அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வரும். என்ன அப்படின்னா 2 மணி நேரம் மிச்சமா இருக்கு. இதை நாம என்னவா மாத்தணும்னா நிமிஷத்துக்கு, மினிட்ஸ்க்கு மாத்தணும். அப்ப பாருங்க 6ஆ இருக்கிறத மினிட்ஸா மாத்தணும்னா 60ஆல பெருக்கணுமா? அப்ப 2 × 60 நமக்கு 120 அப்படின்னு கிடைக்கும். இப்ப இந்த 120 நிமிஷங்களா கிடைக்குது. இந்த 120 நிமிஷத்தை 5ஆல வகுக்கலாங்களா? சோ 5ஆல வகுத்தோம் அப்படின்னா 5 2 வாட்டி 10, மிச்சம் 2 அந்த 0வையும் கொண்டு வரும். 4 வாட்டி 20 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அதாவது 24 நிமிஷம் கிடைச்சிருக்கு. அப்போ x is equal to பாருங்க இங்க ஒரு 2 hours இங்க ஒரு 24 minutes இருக்கு. 2 hours 24 minutes அதாவது 2 மணி 24 நிமிடங்கள்.
பாரியும் இவனும் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 2 மணி 24 நிமிடம். Eighth question. Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for the apple as she did for banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth bananas, then how many kg of each fruit did she buy? அதாவது இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் இனியா வாங்கிய இருவகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழைப்பழங்களும் ஆப்பிள்களும் சேர்ந்து மொத்தம் 50 கிலோ வாங்கினாங்களாமா. அப்புறம் ஆப்பிள்கள் விலை எப்படி இருந்துச்சுன்னா வாழைப்பழத்துடைய விலையை விட 2 மடங்கா இருந்தது. அப்புறம் ஆப்பிள்கள் 1800 ரூபாய்க்கும், அப்புறம் இது இருக்கு இல்லைங்களா, வாழைப்பழம் 600 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பழமும் ஆப்பிளும் வாழைப்பழமும் எவ்வளோ கிலோ வாங்கினாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன தேவைன்னு அவங்க கேட்டிருக்காங்களோ, இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம எக்ஸும் ஒய்யுமா வச்சுக்க போறோம். ஏன்னா அது ஆப்பிள் பத்தியும் வாழைப்பழங்களை பத்தி சொன்னதுனால ஆப்பிளுடைய வெயிட்டையும் அப்புறம் வாழைப்பழத்துடைய வெயிட்டையும் எக்ஸ் அண்ட் ஒய்யா வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி தி weight of apple and banana respectively. அதாவது x என்பது ஆப்பிளினுடைய எடை கிலோகிராம்ல ஆகவும் y வாழைப்பழங்களுடைய எடையாகவும் வச்சிருக்கோம் கிலோகிராம்ல. அததான் தமிழ்ல நாம என்ன எழுதிருக்கோம், ஆப்பிள் மற்றும் வாழைப்பழங்களின் எடையை x மற்றும் y என்கண் எழுதிட்டோம். அது இல்லாம விலையை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதனால நம்ம let a and b be the cost of 1 kg apple and 1 kg banana respectively. அதாவது 1 கிலோ ஆப்பிளை ஏனும் 1 கிலோ வாழைப்பழத்தோட விலையை b அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இப்போ அவங்க கொடுத்திருக்கிற தகவலை வச்சு நம்ம சமன்பாடுகள் உருவாக்க போறோம். we have to frame equations from the given information. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 ஃப்ரூட்ஸும் 50 கிலோவுக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது எடையில பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப எடையை நம்ம எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிட்டதுனால எக்ஸும் ஒய்யும், அதாவது ஆப்பிளும் வாழைப்பழமும் ரெண்டும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 50 கிலோ வாங்கினாங்களாம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்க போறோம். சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்பிளோட விலை எப்படி இருக்கு அப்படின்னா வாழைப்பழத்தோட விலையை மாதிரி 2 மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை 2ஆவது எழுதிட்டோம். பாருங்க, இது எக்ஸ் ஒய்ல இருக்கு, இது ஏபில இருக்கு. அப்ப நம்ம ஏபியா இருக்கிறத எக்ஸ் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்றது, அதுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. 1 கிலோ ஆப்பிளோட விலையை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா 7 வச்சிருக்கோம். 1 கிலோ வாழைப்பழத்தோட விலையை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்னா பின்னு வச்சிருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் நம்ம ஆப்பிள் 1800 ரூபாய்க்கும் வாழைப்பழங்கள் 600 ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ கிலோவையும் நம்ம விலையையும் பெருக்கினாதான் நமக்கு கிடைக்கும். இப்ப ஏ அப்படிங்கிறது நமக்கு இந்த விலை, அதாவது 1 கிலோ ஆப்பிளோட விலை. எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கிலோ வாங்கணுங்கிறது கணக்கு. அப்ப ரெண்டையும் பெருக்கினா 1800 ரூபாய் வரணும் இல்லைங்களா. அப்பதானே, அதாவது எடையும் அதனுடைய காசையும் பெருக்கினாதான் 1800 ரூபாய் வரணும். சோ இது எடை, இது 1 கிலோவுக்கான காசு, ரெண்டையும் பெருக்கினா நமக்கு இது வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ வாழைப்பழத்தோடைய விலையை பின்னு வச்சிருக்கோம், எடைய ஒய்னு வச்சிருக்கோம். அப்போ பி ஒய் எவ்வளவு ரூபாய்க்கு வாழைப்பழங்கள் வாங்கியிருக்காங்கன்னா 600 ரூபீஸ். அதனால 600 எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்பதான் எக்ஸ் அண்ட் ஒய்ல நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். அப்ப ஏவோட விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a = 1800 by x. அதே மாதிரி இங்க b யோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். b = 600 by y. இந்த ரெண்டு மதிப்பையும் இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப a = 2b அப்படிங்கும்போது a 1800 by x ன்னு வெச்சுக்க போறோம். இத ரெண்டு வாட்டி 600 by y அப்படின்னு எழுதிக்க போறோம். பாருங்க, ஸ்ட்ரைட்டா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ போயிடும். நம்ம 6 ஒரு வாட்டி 6 3 வாட்டின்னு அடிச்சுக்க முடியும். நமக்கு மீதி என்ன இருக்குன்னா 3y(x) = 2y ன்னு இருக்கு. இதை இப்படி மல்டிப்ளை பண்ண போறோம் 3y. இதை அங்க கொடுக்க போறோம் 2x. அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா மாத்த போறோம். 2x முன்னாடி வச்சுக்க போறோம். இந்த y அங்க கொண்டு போறோம் -3y ஆயிரும். வலது பக்கம் 0. இத செகண்ட் ஈக்குவேஷனா வெச்சுக்கிறோம்.
பாருங்க இது முதல் சமன்பாடு இது இரண்டாவது சமன்பாடு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 3ஆல பெருக்கலாங்களா, ஏன்னா -3y இருக்கு. அப்போ இங்க 3ஆல இருந்தா y போயிடும் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எதால பெருக்கணும்னா 3ஆல. அப்போ 3x மைனஸ் பிளஸ் 3y, ஏன்னா இங்க பிளஸ் தான் இருக்கு பாருங்க, இதை தான் பெருக்கிறோம். 3x பிளஸ் 3y சமம் 150 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 3x பிளஸ் 3y equal to 150. இது தேர்ட் ஈக்குவேஷனா மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணோம்னா போயிடும். இது ரெண்டையும் கூட்டும்போது 5x சமம் 150 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 150/5. ஸோ 5 3 வாட்டி and 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 30 kg. இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம இதுல கொண்டு வந்து பிரதியிட போறோம். இதுல கொண்டு வந்து போட்டா y-ஓட வேல்யூ கிடைக்குங்களா, சோ அதுல போட போறோம். சோ 3y = 2 × 30 அப்படி சொல்லிட்டு இதுல பிரதியிடுறோம். இப்போ y வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ 2 × 30/3 ன்னு போடுவோம். 3 10 வாட்டி. சோ y = 20 ன்னு கிடைக்கும். பாத்தீங்களா, அப்போ y வந்து 20 kg. இப்போ நம்ம தனியா எடுத்து எழுத போறோம். x என்பது ஆப்பிளோட எடை இல்லைங்களா. So weight of apple is 30 kg. அதாவது ஆப்பிள்களின் எடை எவ்வளவு அப்படின்னா 30 கிலோகிராம். அதுவே weight of banana is 20 kg. அதாவது வாழை பழங்களின் எடை சமம் 20 கிலோகிராம். அவ்வளவுதான்.